ஆகவே சிறுவர்கள் சண்டே கிளாஸ்க்கு போங்க, சிறுவர் ஆராதனைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சன்னமே, இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதத்தின் இறுதிக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சொன்னது போல சில தினங்கள் மாத்திரமே நமக்கு இந்த மாதத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வார்த்தையின்படியாக அநேக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து அவர் நடத்துகிறார். அப்படியாய் இந்த மாதம் அவர் ஜெயத்தின் மாதமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் அவர் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஜெயத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இனியும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்டபோது, காரணம் வரப்போகிற மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். எல்லோருக்கும், விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு அதிக தேவைகள் நிறைந்த ஒரு மாதம். இவை எல்லாவற்றையும் நினைத்து ஜெபத்தில் வைத்து, கர்த்தர் என்ன வார்த்தை நீர் கொடுக்க போகிறீர் என்று கேட்டபோது, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, அவர் அந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு இன்றைக்கு மக்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். கடந்த 5 நாட்களாக வேறொரு வார்த்தையை நான் மனதில் வைத்து இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று அதை நான் தியானித்து யோசித்து கொண்டிருக்கும் போது, நேற்று வெளியே பிரயாணத்தில் இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை திடீரென்று ஆண்டவர் கொடுத்து, இந்த நாட்களில் என்னுடைய மக்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், இந்த சூழ்நிலையில் வருகிறார்கள். ஆகவே நான் அவர்களோடு இந்த வார்த்தையிலே நான் பேச நான் இருக்கிறேன். ஆகவே இதை குறித்த ஒரு தியானம் உனக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை காண்பித்து தியானிக்க வைத்தபோது, சில காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். என்ன இந்த நாட்களில் மக்கள், இந்த நாட்களில் விசுவாச மக்கள், நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எப்படியாய் நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவச்சனம் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆனால் சிலராக இருக்கலாம், ஒருவேளை எல்லாருமே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பம் நமக்குள்ளாக இருக்கிறதை ஆவியானவர் உணர்ந்து இந்த வார்த்தையை அவர் காட்டுகிறார். ஒரு மனக்குழப்பம், கன்ஃபியூஷன். ஒரு கன்ஃபியூஷன்ல இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்கள் இந்த நாட்களில் ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை சரியாக இருக்குமானால், ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்காக இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் சொல்லி அவர் செய்யும்படியாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விதமான மனக்குழப்பம் பல நாட்களாக உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருக்குள்ளாக வித்தியாசங்களாக மனக்குழப்பங்களோடு கூட இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கலாம். தேவனுடைய சனமே, அந்த மனக்குழப்பங்களுக்கு
அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் அந்த மனக்குழப்பங்களுக்குள்ளாகவே அதனுடைய ஆழத்திற்கு போய் இன்றைக்கு கர்த்தருடைய நாள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கலாம். அந்த மனக்குழப்பத்திலே ஒரு முடிவு தெரியாமல் இருக்கலாம், ஒரு முடிவு வராமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த மனக்குழப்பம் இல்லாவிட்டால் மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கலாம். சிலருக்கு வேலை குறித்த காரியங்கள், சிலருக்கு திருமண காரியங்கள், சிலருக்கு குடும்பத்தினுடைய காரியங்கள், சிலருக்கு படிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள், சிலருக்கு சரீர பலவீனங்கள், வியாதிகள், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை நீங்கள் எந்த மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய சொன்னமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கேட்டு நீங்கள் போவீர்கள். ஆனால் இந்த மனக்குழப்பத்திற்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனக்குழப்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்குது? சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நிம்மதியை இழந்து விடுகிறார்கள், நிம்மதி இல்லாமல் போய் விடுகிறது. மனக்குழப்பங்கள் வரும் பொழுது இரண்டாவது என்ன? தூக்கத்தை தொலைச்சிடுறாங்க, தூக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. மனக்குழப்பங்கள் வரும் பொழுது நிதானத்தை இழந்து விடுகிறார்கள். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனக்குழப்பத்தினாலே பொறுமையை இழந்து விடுகிறார்கள். மனக்குழப்பத்தினாலே அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. அநேக காரியங்கள் இந்த குழப்பத்தினால், மனக்குழப்பத்தினால், இந்த கன்ஃபியூஷனாலே நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த மனக்குழப்பத்தில் இருந்து இந்த விதமாக ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க இருக்கிறார். அப்போ கன்ஃபியூஷன் என்று சொல்லும்போது, இந்த மனக்குழப்பம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக காணப்படுது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெற்றியோ இல்லாவிட்டால் ஒரு ஜெயமோ எந்த விதத்துல எப்படி என்று தெரியாமல் அப்படியே நாம் அந்த குழப்பத்திலேயே வாழ்க்கையை கடந்து போகிற ஒன்றாகவே காணப்படுகிறது. அப்போ இந்த மனக்குழப்பம், இந்த மனக்குழப்பத்தினால் ஒரு மனுஷனுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது எது? நிம்மதி, தூக்கம், நிதானம், பொறுமை, அன்பு, இவைகளெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில போகும்போது என்ன காரியங்கள் இந்த மனக்குழப்பத்தினாலே வருகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனக்குழப்பத்தினால், இந்த கன்ஃபியூஷனாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது, அப்ப வருகிற அந்த காரியங்களுக்கு தீர்வு என்ன, இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். மனக்குழப்பத்திலே ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு வருகிற காரியம் என்ன, வருகிறதுனாலே கர்த்தர் கொடுக்கிற தீர்வு, இதை தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இந்த காரியங்கள் இந்த நாட்கள், இந்த மாதத்தினுடைய இறுதியில வந்திருக்கிற நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை போகிற ஒரு மாதத்தை குறித்துதான் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். நிறைய காரியங்களை டிசிஷன் எடுக்க முடியாதபடிக்கு, ஒரு நிலைக்கு வர முடியாதபடிக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருப்பீங்கன்னா, ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. வாசிப்போமா? மனக்குழப்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது என்ன அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தது வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகம்
19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:21. Proverbs chapter 19 verses 21 says like this. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில, ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, தேவனுடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை மனக்குழப்பத்தோடு இருப்பார்களானால், அந்த மனக்குழப்பத்தினால் வருகிற ஒரு காரியம் என்னன்னா, அநேக எண்ணங்கள் மனதிலே வர ஆரம்பிச்சிடும். அநேக எண்ணங்கள். ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனக்குழப்பத்திற்குள் நீங்கள் போவீர்களானால், உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு காரியத்தை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா, இல்லாட்டால் உங்களுடைய கணவரை குறித்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வோமானால், இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வருகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோமானால், இல்லாவிட்டால் ஒரு திருமண காரியம் அதை குறித்து ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இந்த காரியங்கள் ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளாக, ஒரு மனக்குழப்பத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு போகும்போது, அடுத்து என்னன்னா, அந்த காரியங்களை சார்ந்து அநேக எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல வர ஆரம்பிக்கிறது. அநேக எண்ணங்கள், 1-2 அல்ல, அநேக எண்ணங்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேக. குழப்பங்கள் வரும்போது எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஏதோ ஒரு எண்ணங்கள்ல நமக்கு ஒரு பதில் கிடைச்சிடும். அநேக எண்ணங்கள் இருதயத்துல வரும் பொழுது அதுல ஏதாவது ஒன்றிலே நமக்கு வலி உண்டாயிடும். அநேக எண்ணங்கள்ல ஏதோ ஒன்றை நாம் நினைக்கும் போது அதுல நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். அப்படின்னு அநேக எண்ணங்கள் இருதயத்துல, மனதுல வர ஆரம்பித்து விடுகிறது. அப்படி அநேக எண்ணங்கள் வரும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னது போல இந்த நிம்மதி, தூக்கம், பொறுமை, அன்பு, இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. வியாதி, பலவீனம், மற்ற காரியங்கள் உள்ளே தானாய் வந்துடுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்துல என்னோட நண்பரோடு கூட சில காரியங்களுக்காக அவரோடு கூட நேற்று முழுவதும் அவரோடு கூட நான் இருந்தபோது, நேற்று அவரிடத்துல இருந்து நான் கிளம்புகிற ஒரு நேரம், புறப்படுகிற நேரம், அப்போ அந்த நேரம் அவர் தன்னுடைய மகனுடைய காலேஜ் விஷயமா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். சில நாட்களாகவே தன்னுடைய மகனுக்கு எந்த காலேஜ்ல சேர்க்கணும், பல காலேஜில் அவர்கள் நினைத்திருந்தாலும் சில குறிப்பிட்ட காலேஜில் மகன் சேர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவளுக்கு. ஆகவே அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி கிடைக்கலன்னா அடுத்தது என்ன செய்யணும். ஆகவே ரொம்ப ஒரு மனக்குழப்பத்திலேயே அவர் இருக்கிறார். அப்போ நேற்று நான் கிளம்புகிற நேரம் அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து, அவர் தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த குழப்பத்தினால் வந்த எண்ணங்கள், பல எண்ணங்களை மனைவியிடத்துல அவர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, கொஞ்சம் நீங்க அதை அப்படியே விடுறீங்களா, நீங்க கொஞ்சம் அப்படியே விட்டுறீங்களா, நீங்க இந்த காரியத்தை பத்தி கொஞ்சம் நீங்க பேசாம இருக்கிறீங்களா, இது நீங்க பேசி பேசி என்னோட நிம்மதியை நீங்க எடுத்துடுறீங்க, எனக்கு பிபி தான் அதிகமாகுது,
இதெல்லாம் நேற்று அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம். ஒரு அது ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, அவர் ஒரு வார காலமாகவே அவர் அதே பெண்ணத்தில் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த மனக்குழப்பமே அவரோட புலம்பல் ஆயிடுச்சு. அப்ப அவங்களோட துணைவியாரும் எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நேற்று என்கிட்ட சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு என்னை பார்க்கிற நேரம்லாம் இதே தான் அவர் புலம்பிட்டு. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார் அங்க சேர்ப்பாரு. அதை சொல்லிட்டு போங்க பாஸ்டர் அவர்கிட்ட. அப்ப பாருங்க, குழப்பங்கள் வரும் பொழுது எண்ணங்கள் அதிகமாயிடுது. எண்ணங்கள் அதிகமாகும் போது அது யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால்தான் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு காரியத்துல நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா, உடனே ஒரு காரியத்தை நினைச்சதை செஞ்சிடாதீங்க. அது குழப்பமா இருக்கு, அது கன்ஃபியூஷனா இருக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி யோசிக்காம, யாரிடத்திலும் ஷேர் பண்ணாம, அதை மனதில் கொண்டு வராம அப்படியே நீங்க சைலண்டா அமர்ந்தீங்கன்னா, அமைதியா கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா, அந்த கன்ஃபியூஷன் நம்மளை ஆளுகை செய்கிற அந்த மனக்குழப்பம் அது அப்படியே தணியும் போது, அதற்கு அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படி என்பதை பொறுமையா நம்முடைய நினைவுக்கு வருகிறத நிதானிக்க நம்மளுக்கு உதவி செய்யும் சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் நீங்க அறிந்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க என்று எனக்கு தெரியும். கன்ஃபியூஷன்ல மனக்குழப்பத்தில் எடுக்கிற ஒரு காரியம் நமக்கு உடனே ஒரு தீர்வு உண்டாகாது. அப்போ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறோன்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதை பற்றி புலம்பக்கூடாது, அதை மனதில் கொண்டு வரக்கூடாது. அப்படியே நாம் அமைதலாய் நாம் உட்கார்ந்தா அதற்கான தீர்வுக்குரிய காரியம் வரும்போது நிதானிப்பதற்கு அது நமக்கு வழி உண்டாக்குதான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனக்குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது அநேக எண்ணங்கள் இருதயத்துல வந்து விடுகிறது. அப்படி அநேக எண்ணங்கள் வரும்போது அடுத்து என்ன செய்ய வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய அந்த அநேக எண்ணங்கள் என்ன செய்ய வைக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, chapter 16 verses 9 says like this. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்குமாம். அப்போ என்ன நடக்குது? அடுத்தது குழப்பம் ஒரு காரியத்துல வந்துருச்சு. அந்த குழப்பம் என்ன பண்ணுதுன்னா, அநேக எண்ணங்களை உள்ள கொண்டு வந்துருது. அந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ள வந்த பிறகு இப்ப என்ன செய்ய வைக்குதுன்னா, அதற்கு ஏதாவது வழி இருக்கா? அதை நான் முன்னாடியே சொன்னேன், இதுல ஏதாவது ஒண்ணு நடக்குமா, இந்த எண்ணங்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வழி, நமக்கு ஜெயத்தை கொடுக்க வைக்குமா, நமக்கு சக்சஸ் பண்ணுமா, ஒரு முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவனோட வழியை யோசிக்குமா. எண்ணங்கள் நிறைய வந்துருச்சுன்னா குழப்பத்துல, அதுல அடுத்தது வழியை யோசிக்க வச்சிரும். இன்றைக்கு அப்படி நீங்க யாரும் அப்படி போய்கிட்டு இருக்கீங்களா? அநேக நேரங்களில் நான் அந்த வழியில நான் போயிருக்கிறேன், அந்த அனுபவத்துல நான் போயிருக்கேன். சில நேரங்களில் சில தேவைகள் நிமித்தம் நான் ரொம்ப அந்த டைம் ஷார்ட் பீரியட்ல வரும்போது ஒரு குழப்பம் எனக்கு வந்துடும். எதை எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனதில் அந்த குழப்பம் வந்த பிறகு சில நேரங்கள் இந்த வழியில போக வேண்டியதாக இருக்கு. அப்ப பல வழிகளை எண்ணங்கள் உள்ள வர 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 அந்த வழிகளை யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த எண்ணங்கள் உண்டாக்குகிற அந்த வழிகளை யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இதுல எதிலாகிலும் ஒன்றுல கிளிக் ஆகுமா, இதுல எதிலாகிலும் ஒன்றுல நமக்கு வந்துருமா, ஆயிடுமா, போயிடுமா, ஏதோ நம்ம என்ன எந்த காரியத்தை நம்ம நினைச்சு
நம்ம அதனுடைய வழியை நம்ம யோசிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகுது. இப்ப பாருங்க, எண்ணங்கள் அதிகமாய் உள்ள வரும்போது அதனுடைய வழியை யோசிக்க வைக்கிறது. வசனம் சொல்லுது, அதுவும் எப்படி யோசிக்க வைக்குதான் அந்த வழிகளை. நீங்க நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா எப்படி யோசிக்க வைக்குது அப்படின்றதையும் அங்க நீதிமொழிகள் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம வாசிக்கிறோம் 20th chapter verses 5. என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கு. அப்போ யோசனை எப்படி இருக்கா? ஆழமான. ஆமா, அப்ப எண்ணங்கள் வந்து ஒரு மனுஷனை குழப்பத்திற்குள்ளாக, அந்த எண்ணங்கள் பல வழிகளுக்குள்ளாக யோசிக்கும் போது அந்த யோசனை எப்படி கொண்டு போகுதாம்? ஆழமா. எப்படி ஆழத்துல தண்ணீர் இருக்குமோ அது போல வழிகளை யோசிக்க வைக்கிறது. அதுதான் அநேகரை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த யோசிச்சு 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 அதனுடைய அந்த ஆழத்திற்கு எப்படி ஆழத்துல தண்ணி இருக்கோ அது போல மனுஷனுடைய யோசனையும் அவ்வளவு ஆழமா யோசிச்சு 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 இந்த வழியில போனா இந்த வழியில போனா இந்த இப்படி வருது, இந்த காரியம் இப்படி நினைக்குது, இப்படி வருது, இப்படி யோசிக்கிறோமே, போனா 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 அப்படியே அந்த ஆழத்திற்கு போகும்போது சிலர் என்ன ஆயிடுறாங்க? டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. பார்க்கிறோம். அதான் மன அழுத்தம். கடைசியில் அடுத்தது கொண்டு போகிறது மன அழுத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில தினங்களுக்கு முன்பதாக என்எஸ்கே நகர் பகுதியிலே வீட்டின் அருகிலே ஒரு 20 வயது, 20 இல்லை, ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பையன். பார்ப்பதற்கு நல்லா இருப்பான், ரொம்ப சாஃப்டா இருப்பான், யாரோடையும் பேச மாட்டான், எந்த ஒரு கெட்ட நண்பர்கள் கிடையாது, ரோட்ல நிற்கிறத பார்க்க முடியாது, போவான் வருவான், வேலைக்கு போவான் வருவான், நல்ல பையன். சில தினங்களுக்கு முன்பாக திடீரென்று பார்த்தா சூசைட் பண்ணிட்டான். எப்போ? நைட்டு 10 மணிக்கு பண்ணியிருக்கிறான். அடுத்த நாள் பகல் 12, 1 மணிக்கு பார்க்குறாங்க. அது இருக்கட்டும். ஆனா அந்த பாருங்க, அந்த வாலிப பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு தெரியுது, பல காரியங்களை சொன்னாங்க. இந்த காரியங்களினாலே அவன் இந்த காரியம், அப்போ அந்த ஒரு முடிவை அவன் எடுக்க கொண்டு போனது என்னன்னா, நடந்த ஒரு காரியம் அவனை குழப்பத்திற்குள்ள கொண்டு வந்துருச்சு. அந்த குழப்பம் பல எண்ணங்களை உள்ள வர வச்சுது. வாழு இல்லாட்டி சாவு, இப்படி அநேக எண்ணங்கள். இவங்கள்ட்ட போலாமா இல்லாட்டி வேண்டாவா, இப்படி அவனுக்குள்ளாக நான் யோசிக்கிறேன். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாக பல எண்ணங்கள் வர வர அவன் அந்த எண்ணங்களின் வழியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த வழி, எப்படி வாழலாமா வேண்டாவா, வாழலாமா வேண்டாமா, அந்த வழியிலே அவன் ஆழமா யோசிக்க யோசிக்க அவன் எடுத்த முடிவு என்னமோ சூசைட். அந்த மன அழுத்தம் அவனை முடிவு மரணத்திற்கு நேராய் கொண்டு போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆழத்துல இருக்கிற தண்ணீர் போல. இப்ப இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பத்தில் பல எண்ணங்களிலே அதனிலே அந்த வழியிலே நீங்கள் ஆழமாய் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் மிக ஜாக்கிரதையாயிருங்க. உங்களோட மாம்ச வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப கவனமாயிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களாக்கி நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு இந்த மாதிரியான காலங்களிலே அவர் எப்பொழுதும் நினையுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அநேக எண்ணங்கள் நம்முடைய வழிகளை யோசிக்க வைக்குது. யோசிக்க வைக்கிற நேரம் அடுத்தது எங்க கொண்டு போகுது தெரியுங்களா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? நமக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மனுஷனை
அந்த எண்ணங்கள் வழியில யோசிக்க வைக்கும் போது வசனம் சொல்லுது, 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனுடைய நிலையை அந்த இடத்துல கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். Chapter 12 verses 25, 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை என்ன செய்யுமாம்? ஒடுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பல வழிகளை யோசிக்க ஆரம்பித்து யோசிச்சு 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 முடிவு எடுக்க முடியாம, முடிவு எடுக்க தெரியாம சிலர் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்துல இருந்து பல காரியங்களை வழிகளை யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அந்த நேரத்துல அவர்கள் குடும்பத்தை நினைச்சு பார்ப்பாங்க, கணவனை நினைச்சு பார்ப்பாங்க, மனைவியை நினைச்சு பார்ப்பாங்க, பிள்ளைகளை நினைச்சு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சில என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த குழப்பத்திலே இருந்துட்டு அமைதலாம் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, கவலைக்குள்ள போயிடுவாங்க. யாரிடத்துலயும் ஷேர் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டயும் நல்லா சிரிச்சு பேச மாட்டாங்க, யாருடைய மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் கவலையோடவே இருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் அப்படி போயிருக்கிறோமா? அப்படி ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்களா? வழி யோசிச்சு அது முடிவு தெரியாம கவலை உங்களுக்கு முடிவா கவலையில நீங்கள் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலை கவலை வந்துடுது. அநேகருக்கு நான் சொல்லக்கூடும், மனக்குழப்பத்திலே கவலையோடு கூட இருக்கிறவர்கள் அநேக. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல எந்தெந்த காரியங்கள்ல பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அடுத்த அகாடமிக் இயர் வருது, பல ஆயிரங்கள் பண கவலை, சூழ்நிலை குறித்த கவலை, இடத்தை குறித்த கவலை, கணவரை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, ஏதோ ஒன்று இன்றைக்கு மனக்குழப்பம் யோசிச்சு யோசிச்சு கவலைக்குள்ளாக கொண்டு போயிருக்கான். கவலையே முடிவுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தையின்படி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னா தேவனுடைய சொன்னமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா மாம்சத்துல பொல்லாத பிசாசானவன் ஒரு நிமிஷத்துல நம்முடைய எண்ணத்தை அவன் திருப்பி விடுவான். கவலைக்குள்ளாக போகிற ஒரு மனதை அவன் வேறு ஒரு முடிவுக்கு நேராக கொண்டு போய் விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப கவலை ஒரு மனுஷனை ஒடுக்குதான். அப்ப அந்த நேரம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனக்குழப்பங்கள் வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் வருது? எண்ணங்கள் அநேகமாய் வருது. இரண்டாவது வழியை யோசிக்க வைக்குது. மூணாவது கவலைக்குள்ளாக கொண்டு போகுது. இது மூணுத்திற்குள்ளாக அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது, ஒரு வேலைப்பாடுகளுக்குள்ளாக அந்த மனக்குழப்பம் நம்மளை கொண்டு போகும்போது, மாம்ச ரீதியாக வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக மனுஷன் செய்கிற காரியம் என்ன என்று இங்க வேதம் சொல்லுகிறது. அது என்ன நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Chapter 3 verses 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை இப்படி சொல்லுதுன்னா என்ன சொல்ல வருகிறார்? ஒரு மனக்குழப்பத்திற்குள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷி போகும்போது பல எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக வந்து அந்த வழியில அவர்கள் யோசிக்கும் போது கவலைப்படுகிற அந்த நேரம் தங்களுடைய அந்த சுய புத்திக்கு தங்களை என்ன செஞ்சிடறாங்க? ஒப்பு கொடுத்துடுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாட்களே அப்படி இருக்கிறாங்க. விசுவாசத்துல அநேக அற்புதங்களை கண்டு
விசுவாச மக்களே இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த காரியங்கள்ல ஒரு மனக்குழப்பத்தில் கவலை வரும் பொழுது சுய புத்தியின் மேல சாஞ்சிடுறாங்க. சுய புத்திக்கு இடம் கொடுத்துறாங்க. தன்னோட புத்தி என்ன சொல்லுது, சுயமாய் அவர்கள் செய்வதற்கு ஆரம்பிக்க அவர்கள் சுய புத்தியின் மேல சாஞ்சிடுறாங்களாம். அதனால்தான் வசனத்துல இப்படி நம்ம பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே என்ன நம்ம பார்க்கிறோம் பாருங்க. Proverbs 28:26 அங்க என்ன வாசிக்கிறோம்? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடனா. அப்ப இன்றைக்கு அநேகர் தங்கள் சுய புத்தியின் மேல் என்ன செய்றாங்க? சாய்ந்து கொள்ளுகிறாங்க. தங்களுடைய சுய புத்தியின் மேல திரும்பிடுறாங்க. தன்னுடைய இருதயத்தின் மேல நம்பிக்கை வச்சிடறாங்க. இருதயம் என்ன சொல்லுதோ அடுத்தது அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு பையனை, ஒரு வாலிப பையனை குறித்து நான் சொன்னேன். அவன் தன்னோட சுய புத்திக்கு அவன் தன்னுடைய இருதயத்தை என்ன சொல்லுதோ அதற்கு ஒப்பு கொடுத்தான். அவனோட முடிவு மரணம் ஆயிடுச்சு. அதனால நான் இடையில சொன்னேன், ஜாக்கிரதையாயிருங்க, கவனமாயிருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னேன். இந்த நாட்கள்ல சுய புத்தியின் மேல் சாயாமல் மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா என்று தெரிஞ்சிச்சுன்னா, பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக அநேக எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுதுன்னா, அதனால நீங்கள் பல வழிகளை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அது உங்களை கவலைக்கு நேராக உங்களை கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க அடுத்தது சுய புத்திக்கு நீங்க சாஞ்சிடக்கூடாது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நம்பிடக்கூடாது. மாறாக என்ன செய்யணுமா? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. சுய புத்தியின் மேல் சாயாம முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் என்ன செய்யணுமா? நம்பிக்கையாயிருக்கணும். ஒரு தீர்வு. என்ன தீர்வு? இங்க வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கை. இரண்டாவது சொல்லுது, 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ வழிகள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சோம் பாருங்க, வழிகளை யோசிக்குதுன்னு. அப்போ வழிகள் என்று சொல்லும்போது இந்த இடத்துல நம்முடைய மனக்குழப்பத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த வழிகளிலே அவரை நம்ம என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டும். ரெண்டு காரியங்கள். ஒன்று அவர் மேல் நம்பிக்கை, இரண்டாவது அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில வருமானால், அது வந்துருமானால், நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா மனக்குழப்பத்திற்கும் தேவன் ஒரு பதிலாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். அவர் மேல் உள்ள நம்பிக்கை, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அவர் மேல் உள்ள நம்பிக்கை எந்த அளவு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அவரை நீங்கள் நினைக்கிற அந்த நினைவு எந்த அளவிற்கு அது இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வருது. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க மாற்றோம். அவரை நம்ம நினைக்கவும் மாற்றோம். வைக்கிறோம் எப்ப தெரியுங்களா? அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஆரம்ப நேரத்துல கொஞ்சம் நம்முடைய அந்த அந்த இருதயம் கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் ஒரு ஈர்ப்புக்குள்ளாக போகும்போது
ஒரு ஒரு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு அல்ப ஆசைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேரம் அவர் மேல ஒரு நம்பிக்கை. இதுல ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல சொல்றேன் நான், ஆரம்ப ஸ்டேஜ்ல வர காரியம் அவர் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அவரை நினைப்பாங்க, அவர் செஞ்சிருவார், எனக்கு அவர் எனக்கு தந்துருவார், அவர் எனக்கு முடிச்சிருவார், அவர் எனக்கு பார்த்துருவார். இது அப்படியே ஒரு நாள் போயிடுச்சுன்னு நினைச்சீங்க, கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 6 மாதம் போச்சுன்னா அப்படியே அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும். எப்படி அந்த நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கோ அப்படியே நம்முடைய அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். அதே போல அவரை நினைக்கிறதும் அப்படியே போயிடும். சொன்னது போல சுய புத்திக்கு சாஞ்சிருவாங்க. இன்றைக்கு அப்படி நம்ம இருக்கிறோமா? ஒரு மனக்குழப்பம் நம்மளை இந்த நிலைக்கு ஒருவேளை கொண்டு வருமானால், தேவனுடைய சொன்னமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏன் மறந்து போறீங்க? உங்களை பிரித்தெடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஏன் நீங்க நினைக்காம இருக்கிறீங்க? நீங்கள் யாருடையவர்கள் என்று ஏன் உங்களுடைய மனதில் அதை நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு பொதுவாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சனமே, தேவனை நாம் மறப்போமானால் நம்முடைய மனக்குழப்பத்திற்கு என்றைக்குமே நமக்கு பதில் கிடையாது. நமக்கு சரியான பதிலை கொடுத்து நமக்கு சரியாய் நம்மளை நடத்தக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதை நாம் அநேக நேரங்களை அதை நாம் ருசித்து இருக்கிறோம். அநேக நேரங்களை நீங்கள் அதை பார்த்திருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு மனக்குழப்பம் இன்றைக்கு இது அளவிற்கு உங்களை கொண்டு வந்திருக்குமானால், அந்த நிலையில நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு தீர்வாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் முழு இறுதித்தோடு அவர் மேல் என்ன செய்யுங்க? நம்பிக்கை வைங்க. உங்களுடைய வழிகள் எல்லாம், உங்களுடைய குழப்பத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போகிற அந்த வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுங்க. வேலை முடியலையா உங்களுக்கு? அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியலையா? நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது, அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, அடுத்தடுத்த காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு வரும் பொழுது, அடுத்தடுத்த காரியங்கள் நம் செயல்களை செய்கிற அந்த நேரம் வரும்போது, நாம் நினைச்சதற்கு மாறாக 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 நம்மை ஒரு மனக்குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒன்றாக நம்முடைய காரியங்கள் போகிறதாக இருக்குமானால், அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாதபடிக்கு, அவரை நினைக்க முடியாதபடிக்கு உங்களை அந்த நிலைக்கே உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்குன்னா, இந்த 2 விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அவர் மேல நம்பிக்கை வச்சாதான், அவரை நீங்கள் நினைச்சாதான் இதற்கு தீர்வு மனக்குழப்பத்துக்கு. அப்போ அது 2 நம்ம இன்றைக்கு இந்த நாட்களில் செய்யணும். அப்படின்னா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வாசிங்கள் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Proverbs chapter 4 verses 4 says like this. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவள் எனக்கு போதித்து சொன்னது. அப்போ ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல வருகிறார். போதித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர் நமக்கு இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். என்ன அவர் போதித்து சொன்னது? உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. இருதயம் என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ளணுமா? அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய வழிகள் எல்லாம், நம்முடைய குழப்பத்திற்குள்ள கொண்டு போகிற அந்த வழிகள் எல்லாம் நம்ம அவரை நினைக்கணும்னா, அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா தெரியுங்களா? நம்முடைய இருதயத்துல அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தையை வைக்கணும், இல்ல வச்சுக்கணும்னு சொல்ல, காத்து கொள்ளணும். காத்து கொள்ளணும். அப்போ
அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம கர்த்தரோட வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கா? கொஸ்டின் நமக்கு அதிகமா இந்த இடத்துல வருது இல்லை இன்றைக்கு. அவரோட வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கா? இந்த நேரம் ஒரு பைபிள் டெஸ்ட் வைக்கிறோம்னு நினைச்சுங்களேன். சும்மா ஒரு கற்பனை, எல்லார் கையிலும் ஒரு ஷீட் கொடுக்குறோம். ஒரு ஷீட்டை கொடுத்து வசனம் எழுதுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு வசனம் நம்ம எழுதுவோம்? சில விசுவாச மக்கள் இருக்கிறீங்க, எழுதுவீங்க. ஆனா ஒரு கேள்வியா இந்த இடத்துல நான் வைக்கிறேன், எவ்வளவு வசனம் நம்மளால எழுத முடியும் மனப்பாடமா? அவரோட வார்த்தையை நீங்க எவ்வளவு எழுதுவீங்க? half page or 2 lines or half page or 1 side or both side or extra pages? வசனங்கள் அவ்வளவு எழுத முடியுமா நம்ம மனப்பாடமா? அவ்வளவு வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கா? கடந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துல கூட அந்த காரியத்தை நான் சொன்ன ஒரு இன்சிடென்ட் வந்தவங்களுக்கு தெரியும். ஏன் அதை இன்றைக்கு நான் சொல்றேன்னா, அந்த வார்த்தை இந்த இடத்துல வருதுனால திரும்பவும், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, அதுக்குவே நான் சொல்ல விரும்புறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நான் ஃபேஸ்புக்ல அந்த ரீல் அதை பார்த்துட்டு இருக்கும்போது, வெளிநாட்டில் நடந்த ஒரு காரியம், ஒரு வெளிநாட்டினவர், ஒரு வாலிப சகோதரன் என்ன செய்யறாருன்னா, முதல்ல ஒரு 10 பேரை, ஒரு 10 கிறிஸ்தவர்களை செலக்ட் பண்றாரு. நல்ல கவனிங்க நான் சொல்றத. ஒரு 10 கிறிஸ்தவர்களை, அப்படி யாருன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ், நல்ல வாலிப டீனேஜர்ஸ், நல்ல டீனேஜர்ஸ்ல இருக்கிற, ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு வாலிபன், ஆகவே நல்ல ஒரு டீனேஜர்ஸ்ல ஒரு 10 பேரை அப்படியே பார்த்து அவங்களை கேட்கிறார், ஆர் யூ கிறிஸ்டியன், ஆர் யூ அதர் எல்ஸ்? நீங்க கிறிஸ்தவரா இல்லாட்டில் மற்ற ஏதாவதா அப்படின்னு கேட்கும்போது, அவர் செலக்ட் பண்ண அந்த முதல் அந்த 10 பேர் கிறிஸ்தவர்களா பார்த்து ஒரு 10 பேர் அவர் செலக்ட் பண்றார். அப்ப அந்த 10 பேர்கிட்ட அவர் கேட்கிறாரு, can you tell me 2 Bible verses? எங்க நான் சொல்றது பொய் இல்லை, உண்மை. அந்த 10 வாலிப மக்கள்கிட்டையும் அவர் மைக்கை நீட்டி கேட்கிறாரு. அந்த 10 பேர் எங்கன்னா, அந்த ஷாப்பிங்ல இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க, மால்ல இருக்கிறவங்க, அங்கங்க இருக்கிறவங்கள ஒரு 10 வாலிபர்களை செலக்ட் பண்ணி கேட்க, ஒரு 2 வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 10 பேர் சொன்னது என்ன தெரியுங்களா? வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? ஒரு கிறிஸ்தவங்க கேட்கிற காரியம், வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? இன்னொருத்தர், பட ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட். ஒருத்தர் அப்படியே சிரிச்சுட்டு, ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடிடுறாங்க. யாருங்க? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ வாலிபர்கள். ஒரு 2 வசனம் தான் அவர் கேட்டாரு, அவர்களால சொல்ல முடியல. அடுத்தது அவர் என்ன பண்ணா தெரியுங்களா? மற்ற ஒரு 10 பேரை செலக்ட் பண்றார். அதே வாலிப மக்கள் அதே மாதிரி அவர் கேட்கிறார், அவர் கேட்டது 2 தான். அவர் கேட்டது 2 வார்த்தை, 2 வசனங்களை உங்களோட குரான்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னும் போது, வாலிப மக்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரு போதும், லெட்ஸ் ஸ்டாப். கடைசியில 4-5 கொஸ்டின் அவர் வச்சாரு. இன்றைக்கு நம்மளுடைய நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லமையுடையவர்ன்றோம். அவர் நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமும் தான் ஜீவன் உள்ளது என்றோம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு நம்மளுடைய இருதயத்துல இருக்கு. ஆண்டோட வருகை வந்தா நம்ம போகணும். போகிறதுக்காக நம்ம ஆலயத்திற்கு வருமா? இல்லாவிட்டா நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆகவே போகணும்
அங்க அதெல்லாம் அப்புறம் அப்படின்ற அந்த நிலையில இன்றைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, அவர் மேல, அது இந்த கடைசி காலங்கள், இந்த கொடிய காலங்கள்ல நமக்கு வருகிற மனக்குழப்பங்களுக்கு தீர்வு வேணும்னா அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்று, அவரை நாம் நினைக்கணும். இது இரண்டும் நம்மளோட வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நம் இருதயத்துல காத்து கொள்ளணும். இன்றைக்கு பொல்லாத பிசாசானவன் நம்முடைய இருதயத்தில் இருந்து நல்ல விதையாகிய வசனங்களை அவன் எடுத்துட்டு கட்பாறையிலே விழுகிற, இல்லாவிட்டால் முள்ளுகளுக்குள் விழுகிற விதைகளை இன்றைக்கு இருதயத்துல வச்சிடறான். அதனாலதான் அந்த குழப்பங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, தீர்வுக்கு வர முடியாமலே போகுது. தேவனுடைய சொன்னமே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்க, அந்த மனக்குழப்பத்திலே கர்த்தரை அழையுங்க. லெட்ஸ் கால் அவர் காட், லெட்ஸ் கால் அவர் ஜீசஸ். நம்முடைய ஆண்டவரை இந்த நேரத்தில் நீங்கள் அழைப்பீர்கள் என்றால், லெட்ஸ் இன்வைட் ஹிம். அவரை நீங்கள் இந்த நேரத்தில் அழைப்பீர்கள் என்றால், அவரை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், அவர் உங்களுடைய எல்லா குழப்பத்திற்கும் இன்றைக்கு ஒரு முடிவை உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு கூட இருக்கும்படி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அவருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? Proverbs chapter 23 verses 26 says like this, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. Now our God asking you, let's give your heart. இவல்ல நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அவர் நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். மனக்குழப்பத்தில் இருக்கிற, முடிவு எடுக்க முடியாதபடிக்கு, வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒருவேளை என்னோட வாழ்க்கை நான் தவறா சூஸ் பண்ணிட்டேனோ, தவறா நான் முடிவு எடுத்துட்டேனோ, இல்லாவிட்டால் நான் தவறா நான் போய்கிட்டு இருக்கிறனோ, இல்லாவிட்டால் நான் ஏதோ அவசரப்பட்டுட்டேனோ, யோசிக்காமல் போயிட்டேனோ, இல்லாவிட்டால் நான் யோசிச்சுட்டு இருக்கிறது சரிதானா, இல்லாவிட்டால் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரிதானா, ஏதோ ஒரு குழப்பத்துல இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் வந்திருப்பீர்களானால், தேவனுடைய சொன்னமே இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை அவர் கூப்பிடுகிறார். மகனே, மகளே, இன்று உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. Let's come back to me. திரும்ப என்னிடமா. இன்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்று நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல நாம் கொடுப்போமானால், இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா மனக்குழப்பத்தையும் மாற்றி நமக்கு சமாதானத்தை இருதயத்தில் வைக்க அவர் வல்லவராய் இந்த வேளையிலே, இந்த இறுதியிலே அவர் உங்களுக்கு இந்த அழைப்பை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த மாதத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய வேலைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய வருமானத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடன் பாரங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சரீர பலவீனங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தனிமையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்களை கவலைக்குள்ளாக உங்களை ஒடுக்குகிற எந்த குழப்பங்களா இருந்தாலும் இந்த வேளை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, இன்றைக்கு உன் இருதயத்தை எனக்கு தா. இதுவரையில் நீ மனக்குழப்பத்தோடு இருந்தது போதும், உன்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்தது போதும். இன்றைக்கு உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? நம்முடைய முழுவதுமாய் நம்ம அவருக்கு கொடுக்க நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா?
நாம் கொடுக்க ஆயத்தமாயிருப்போமானால் இந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஆயத்தமாயிருக்கிறவங்க இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் கேட்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதியிலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தானே இருக்கு. ஒரு புது மாதம் வந்துட்டா நான் என்ன செய்ய போறேன்? சரியான வேலை இல்லையே, போதுமான வருமானம் இல்லையே, என்ன செய்வது? பலருக்கும் பலவிதமான குழப்பம், அநேகருக்கு அநேக குழப்பம். சிலருக்கு சபைக்கு போகலாமா வேணாமான்றதும் பெரிய குழப்பமா இருக்கு. அதையும் ஆவியானவர் உணர்த்துறாரு இந்த நேரம். பாருங்க, சபைக்கு போலாமா வேண்டாமா, குழப்பம், மனக்குழப்பம். இந்த சபைக்கு போலாமா, வேற மனக்குழப்பத்துக்குள்ள வந்துட்டோம். ஒண்ணு சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்துல சபைக்குரிய எந்த ஒரு குழப்பத்துல நானே ஒரு ஊழியக்காரனா ஒரு தீர்வு கொடுப்பேன். நீங்கள் வருகிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஆராதனை, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஆராதனை, உங்களை சரியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகக்கூடிய சத்தியம் இருக்கும்னா இந்த குழப்பம் இருக்காது. நீங்க குழப்பவே வேண்டிக்க வேண்டாம். குழப்பத்திற்கு நீங்க முடிவு எடுத்துடலாம் உடனே. இல்ல, ஆராதனை இல்ல, செய்தி இல்ல அப்படின்னா அதை நீங்க மனக்குழப்பத்திலே நீங்க வைக்க வேண்டாம் முடிவு. ஏன்னா மனக்குழப்பத்தோடு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடம் என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது, ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற ஒரு இடம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாய் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஏன் என்று திடீர்னு தெரியல. செய்தி முடிவில் திடீர்னு ஆவியானவர் வெளிப்படுத்துறார், எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஊழியக்காரன். என்னுடைய கரத்துல கொடுத்த அவருடைய வேலை என்னன்னா, இந்த கூடாரத்திற்குள்ளாக கொடுத்தவர்களை, இந்த கூடாரத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறவர்களை சரியாய் கொண்டு போய் அவருடைய சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய வேலை. அதற்கு நான் என்ன இங்க செய்யணுமோ அந்த பிரயாசத்தை நான் முழு மூச்சா இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையை நான் செய்யறேன். ஆனா இந்த இடத்துல ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்பீங்கன்னா, சபைக்கு போவதை குறித்த ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னா தெளிவா சொல்லுவேன். யாருக்குமே நான் இதை சொல்லுவேன், நீங்க போகிற இடத்துல நல்ல ஆராதனை, நல்ல சத்தியம் இருக்குன்னா மனக்குழப்பமே வராது. மனக்குழப்பம் வேண்டாம், தெளிவா இருக்கலாம். இல்ல, மனக்குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் இந்த 2 விஷயமா தான் இருக்கணும். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லிட்டு, என்கிட்ட தெரியப்படுத்திட்டு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு போகிற இடத்திற்கு நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா நான் ஊழியக்காரன், இதை மலைப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் நானும் நியாயத்திற்கு நினைக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்கள். உங்களை குறித்து நான் கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அப்ப நான் சரியா இந்த இடத்துல நடத்தணும். நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுடைய மனக்குழப்பம் இந்த விஷயத்துல, ஆலயத்திற்கு போகலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் இருக்குன்னா தீர்வு ஆண்டோடத்துல கொடுங்க. இந்த 2 விஷயம்தான், ஆராதனை, செய்தி. இது இல்லை அப்படின்னா நீங்க என்கிட்ட நீங்க தாராளமா தெரியப்படுத்துங்க, என்கிட்ட தாராளமா நீங்க பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஆனா அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மனக்குழப்பத்தோடு தேவனுடைய சபையில நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா நீங்க விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது.
கர்த்தருடைய சமூகம் என்பது அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருப்பது. அவருடைய பிரசன்னம் என்பது அவரோடு கூட உறவாடுவது. அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பது. இதற்கு ஏதாவது தடம் உங்களுக்கு இருக்குன்னா, ஓ, அது மனக்குழப்பத்தில் உங்களை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லை, தெளிவா இருக்கிற எனக்கு அப்படி ஒரு மனக்குழப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் சபையோடு நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும், சபையோடு இணைந்திருக்க வேண்டும். சபையின் ஆராதனைகளிலே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். சபையின் ஆராதனைகள் ஏனா அது உங்களுக்காக, நமக்காக, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போவதற்காக கர்த்தர் சபையில் வைத்த ஆராதனைகள், ஊழியங்கள். அதை அப்பொழுது நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது. நமக்கு மனக்குழப்பம் இல்லை, எனக்கு சரியா இருக்கு, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, சபையினுடைய எல்லா கட்டுப்பாடுகள், சபையினுடைய ஊழியங்கள், சபையின் ஆராதனைகள்ல நீங்கள் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளணும். இதுதான் சரியான ஒரு நடத்துதல். ஏன் நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன்னா இதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் நமக்கு இருக்கக்கூடாது. Praise God, Jesus. கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. நாம் இருக்கிற கூடாரத்துல ஆராதனையும் செய்தியும் நமக்கு மன நிறைவா இருந்தா, எங்க போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் சத்தியம் கிடைக்கிற இடத்திற்கு நம்ம ஆயத்தமாய் வந்துருவோம். ஆராதனை இருக்கிற இடத்திற்கு நம்ம ஆயத்தமாய் வந்துருவோம். இதுவும் இன்னொரு காரியம். ஆகவே இதிலெல்லாம் நமக்கு ஒரு மனக்குழப்பமே வேண்டாம். நம்முடைய நிலை என்னவா இருக்கு? எதுல நம்முடைய மனக்குழப்பமா இருக்கிறோம்? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராதே, சோர்ந்து போகாதே. நன்றே
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.